போட்டித் தேர்வு பயணிகளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. இப்போ நம்ம பார்த்தோன்னா யூனிட் 5 தான், பொதுத்தமிழில் யூனிட் 5ல் மரபு தொடர் தான் பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? அதில் பார்த்திங்கன்னா இந்த இதில் என்ன பார்க்க போகிறோன்னா ஏ அதிலிருந்து ஒரு சில ஏ, ஐ, ஓ, ஓ அதுக்கப்புறம் மா இந்த வரிசைகளில் தான் இந்த டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம இந்த கிளாஸுக்கான ப்ரூஃப் கொடுத்துருந்தோம். அது புக்கில் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு. அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா நம்ம நடத்துகிறோம் பார்த்திங்களா, இது எல்லாமே உங்களுக்கு இந்த 5 எக்ஸாம் நடந்துச்சு பார்த்தீங்களா, இந்த சிலபஸ் மாற்றுலேருந்து அதை நம்ம அப்டேட் பண்ணுவோம். நம்ம யூனிட் 7 கொடுத்தோம்ல, அதே மாதிரி நம்ம அப்டேட் பண்ணுவோம். சரிங்களா? அதனால் நீங்கள் கூடவே வாங்க, ஓகேவா? இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிடிஎஃப் கண்டிப்பாக சார் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதை பற்றி நீங்கள் யாருமே ஒரி பண்ணிக்க வேண்டாம். இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏ வரிசை அப்படின்னா ஃபஸ்ட்டு பாருங்கள், ஓகேங்களா, எக்கன் போக்கன் அப்படின்றதும் அதுக்கப்புறம் எக்கி போக்கி அப்படிங்கிறதும் ஒரு இது. சரிங்களா? அதாவது ஆணையும் பெண்ணையும் குறிக்குது. ஆனால் இங்கே ஆன்சரில் பார்த்திங்கன்னா ஒன்றுக்கும் உதவாதவன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ஏக்காம்போக்கா, இப்போ நம்ம பேசுகிறதுலே உங்களுக்கு தெரியும், என்ன ஏக்காம்போக்கா ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்க, நீ உன் இஷ்டத்துக்கு செஞ்சுக்கிட்டு இருக்க, யார்கிட்ட எதுவும் கேட்காம, அந்த மாதிரி சொல்லுவோம்ல, அதாவது ஏனாதானமா அந்த மாதிரிலாம் வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, அதுதான் அதை இங்கே கொடுத்துருக்காங்க. ஏக்கன் போக்கன், ஏக்கி போக்கி அப்படின்னா ஒன்றுக்குமே உதவாதவங்களை சொல்கிறது. சரியா? ஏதோ கண்ணு முன்னு தெரியாமல் ஏதோ ஒரு விஷயத்த பண்ணுறவங்கள, அவங்க இஷ்டத்துக்கு பண்ணுறவங்கள, எதுவுமே உதவாதவங்கள சொல்கிறது தான் இந்த ஏக்கன் போக்கன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஏச்சு கட்டுதல்னால் ஏசுறது. அதாவது உங்களுக்கே தெரியும், ஒருத்தவங்களை ஏசுன்னு ஏசுறதுலாம் ஒருத்தவங்க பாஷை தான். சரிங்களா? ஒவ்வொரு மாவட்டத்தோட பாஷை ஏசுன்னு ஏசுறா அப்படின்னு சொல்லுவோம்ல. ஒருத்தவங்களை பழிய, அவங்களோட பழிப்பை அப்பப்போ நீ இது பண்ண அது பண்ணன்னு அவங்கள திட்டுறது. ஓகேங்களா? அப்புறம் ஏடாகூடம்னா உங்களுக்கே தெரியும், ஏடாகூடம்னா என்னென்னா தாறுமாறாக ஒரு விஷயத்த பண்ணுறது. சரிங்களா? அப்புறம் ஏட்டிக்கு பூட்டி, அதுவுமே அப்படி தான். ஒரு விஷயத்த பார்த்தோன்னா நம்ம ஒரு விஷயம் பண்ணணும்னு போவோம், அவன் இன்னொரு விஷயத்த விதண்டாவாதமாக ஏட்டிக்கு பூட்டியாக எதிர்ப்பாக நம்மளுக்கு எதிராக செய்வாங்கள்ல, ஒருத்தவங்களுக்கு எதிராக ஆப்போசிட்டாக இன்னொருத்தவங்க பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏட்டு சுரக்காய்னா என்ன, அனுபவத்தோடு கூடாத கல்வி அறிவு வாழ்க்கைக்கு என்றைக்குமே உதவாது. சரிங்களா? ஏட்டு சுரக்காய்ங்கிறது என்றைக்குமே அதை கறிக்கு உதவாது அப்படி சொல்லி படிச்சிருக்கோம்ல, அதுதான். சரிங்களா? அதாவது அனுபவத்தோடு ஒரு அனுபவம் இல்லாத கல்வி, ஜஸ்ட்டு புத்தகம் மட்டும்தான் பார்க்குறது. ஓகேங்களா? ஏட்டு படிப்புங்கிறது உலகம், அதை தான் ஏட்டு படிப்புனா நம்ம இப்போ புக்கில் படிக்கிற கல்விங்கிறது உலகத்தோட இது ஒப்பிட முடியாது. அது உலக அறிவும் கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறதான் இங்கே சொல்கிறாங்க. ஏனல் கோணல்னால் ஒரு ஒழுங்கின்மை. இதிலே உங்களுக்கே தெரியும், ஏனல் கோணலாக இருக்குது, ஒரு ஒழுங்காக இல்லாமல் ஏனல் காணலாம் பண்ணுறது. அடுத்து ஏணி வைத்தாலும் எட்டாதுங்கிறது ஒருத்தவங்கள ஒப்பிட்டு பேசுகிறது. அதாவது இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ 2 நபர்கள் இருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு மேரேஜே ஒரு ஏதோ ஒன்று நடக்குதுன்னா சொல்லுவாங்கள்ல, உன்னோட ஸ்டேட்டஸ் என்ன, என்னோட ஸ்டேட்டஸ் என்ன, எனக்கு ஏணி வச்சா கூட எட்டாது அப்படிங்கிற மாதிரிலாம் கம்பேர் பண்ணி சொல்லுவாங்கள்ல, அதுதான் இது. ஓகேங்களா? அதுதான் ஒப்பீடு. அப்புறம் ஏனுக்கு கோன்னா, அதாவது ஏனுக்கு கோணம் பேசுகிற, ஏட்டிக்கு புட்டியாக பேசுகிற எல்லாமே எதிர்பேச்சு பேசுகிறது தான். ஓகேங்களா? அடுத்து ஏதும் கெட்டவன்னா, ஒரு கெட்டவனால என்னது, கெட்டவனால் எந்த பயனும் இல்லை, அப்போ பயனற்றவன் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதும் கெட்டவன்னா எந்த விஷயத்துல அவனால் பயன் இல்லைன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்புறம் ஏப்பம் விடுதல்னால் என்னென்னா, ஒரு விஷயத்தை நம்ம சாப்பிட்டுட்டு முடித்தோன்னா அதை ஃபுல்லாக காலி பண்ணிட்டோம்னா அதான் காலி பண்ணுறது தான் ஏப்ப விடுறது. தீர்த்தல், அதை ஃபுல்லாக தீர்த்து சாப்பிட்டு முடித்தோன்னே நம்மளுக்கு ஏப்பம் வரும்ல, அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அடுத்து ஏம்பை சாம்பை அப்படின்னா பயனற்றது. சரிங்களா? ஏம்பை சாம்பை அப்படிங்கிறது இங்கே ஒரு பயனற்ற ஒரு விஷயத்த சொல்கிறது. ஏம்பை சாம்பை அப்படின்னா பயனற்றது. அப்புறம் பாருங்கள், ஏமிலாந்தினா திகைத்து நிற்பவன், மனமயங்கி நிற்பவன். சரிங்களா? ஏமிலாந்தினா இப்போ ஒரு மாதிரி இப்போ லாந்திங்கிறத பார்த்திங்கன்னா, ஏமிலாந்தி அப்படிங்கிறத ஒருத்தவங்கள அப்படியே, இப்போ ஒருத்தவங்க டக்குன்னு என்ன மீ இந்த மாதிரிலாம் நம்ம பேசுவோம்ல, அப்படி இப்படி பேசும்போது என்ன இப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லி திகைச்சு பார்ப்போம் ஒருத்தவங்களை. சரிங்களா? அதான் திகைத்து நிற்பவன், அதை ஒரு மயங்கி நிற்கிறான் அப்படிங்கிற மாதிரி. அடுத்து ஏய்த்தல் பிழைத்தல் அப்படின்னா, ஏய்த்து பிழைத்து ஒருத்தவங்களை ஏமாற்றி நம்ம பழிக்கிறது தான் ஏய்த்த பிழைத்து. ஓகேங்களா? அப்புறம் ஏய்ப்பு காட்டுதல்னால் நயவஞ்சகம் செய்தோம். ஒருத்தவங்களை என்ன பண்ணுறாங்க, வஞ்சகம் சூழ்ச்சியின் மூலியமாக அவங்கள என்ன பண்ணுறது, காட்டி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். அடுத்து ஏறை கட்டுதல்னால் என்னென்னா நிறுத்துறது, ஒரு விஷயத்தை நிறுத்தி வைக்கிறது, அதுதான் ஏறை கட்டுதல். ஓகேங்களா?
அப்புறம் ஏலம் போடுதல்னால் உரக்க கூறுதல், ஒருத்தவங்கள ஒரு விஷயத்த அதிகமாக சொல்லிக்கிட்டே இருக்கிறது. அப்புறம் 7ஆம் இடத்தில் சனினா இப்போ வந்து உங்களுக்கே தெரியும் 7ஆம் இடத்துல சனி உங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் வரும், துன்பத்தை வந்து குறிக்குது. ஏழை குறும்புனா என்ன? பேதை போல காட்டி செய்யும் குறும்பு, அதாவது இல்லாதவங்க மாதிரி இருக்கிறது, இல்லாத மாதிரி இருந்து ரொம்ப குறும்பு அதிகமாக செய்கிறது. அதுக்கப்புறம் ஏழைக்கேற்ற எள்ளுருண்டை அப்படின்னா இப்போ அவங்களுக்கு ஏற்ற ஒரு விஷயம் கிடச்சிச்சு அப்படின்னா அவங்க ரொம்ப மன நிறைவாக இருப்பாங்க. அவங்களுக்கான விஷயத்தில் வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் சின்ன அந்த ஏழைகளுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் கிடச்சாலே அவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்கள்ல, அதுதான் ஏழைக்கேற்ற எள்ளுருண்டை அப்படி சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம பேச்சு வழக்கில் ஒரு பேசுகிற ஸ்லாங் தான். அடுத்து ஏற இறங்க பார்த்தல்னா ஒருத்தவங்க என்ன ஏற இறங்க பார்த்துட்ருக்க டக்குன்னு போ அப்படின்னு சொல்லுவோம்ல, மேலும் கீழமாக பார்க்குறது ஏற இறங்கனா. ஏற வாங்குதல்னா விலகி இருத்தல், முழுதும் விலக்கி பெறுதல். சரிங்களா, ஒரு விஷயத்த வாங்குறது முழுசாக வாங்குறது. ஏற கட்டுதல்னா உயரமாக, ஏறனாலே மேலே தான், உயரமாக கட்டுறது, அடியோடு நிறுத்துதல். அப்புறம் ஏற பறத்தல்னா உயரமாக. சரிங்களா, இயலாதவற்றை செய்ய அதாவது இயலாதவற்றை செய்ய முடியாது, ரொம்ப ஏற பறக்காத டக்குன்னு கீழே விழுந்துருவ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம்ல, அதாவது இங்கே இயலாதன்னு வரணும். சரிங்களா, ஏழாத இல்லை, இயலாதங்கிறது இயலாதன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு விஷயத்த ரொம்ப அதிகமாக பண்ணோன்னா அது இயலாத இடத்துக்கு முயற்சி பண்ணுறது. அடுத்து ஏறிட்டு பார்த்தல்னா ரொம்ப கவனமாக, இப்போ பார்த்திங்கன்னா ஏறிட்டு பார்த்தல், ஒரு இடத்துல ஏறும் போது நம்ம கவனமாக பார்த்து ஏறணும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, கவனித்தல். அடுத்து ஏறி வந்த ஏணியை எட்டி உதைத்தல்னா ஒருத்தவங்க பார்த்திங்கன்னா இப்போ ஒருத்தவங்க வந்து இப்போ ஏணினாலே உங்களுக்கு தெரியும் அது வந்து ஒரு உதவி தான் நம்மளுக்கு பண்ணணும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஏணி உதவும் போது அதை எட்டி உதைச்சிட்டு அதை வந்து நன்றி கட்ட உலகம், நன்றி மறத்தல் அப்படிங்கிறது தான் இங்கே அர்த்தம். ஏருக்கு மாறாக பேசுகிறது, ஏருக்கு மாறாக பேசுகிறதுனா முரண்பாடு, ஏறு மாறாகனா அதுதான். சரிங்களா, தாறுமாறாக பேசுகிறது, குழப்பமாக இருக்கிறது அப்படிங்கிறத இன்னொரு பக்கம் சொல்கிறாங்க. அடுத்து ஏறெடுத்து பார்த்தோம்னா ஒரு விஷயத்த நம்ம இப்போ ஒரு வேலை பார்த்துட்ருக்கோம், ஏறெடுத்து எதாவது கேட்குறான் பாரு நிமிர்ந்து பார்க்குறது, அவனாட்டில் அவன் வேலையை பார்த்துட்ருக்கான் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் ஏறெடுத்து பார்த்தல். அடுத்து பாருங்கள், ஏற்ற குறைச்சல் ஏற்ற தாழ்ச்சினா உயர்வு தாழ்வுங்கிறது இல்லை. சரிங்களா, உயர்வு தாழ்வு அதாவது பார்த்திங்கன்னா ஏற்ற குறைச்சல் ஏற்ற தாழ்ச்சி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏற்றங்கிறது உயர்வு, ஏற்ற தாழ்ச்சினா தாழ்வு. ஓகேங்களா, ஏற்ற தாழ்வுனா பெருமை சிறுமை. ஏனென்று கேட்க ஆள் இல்லைன்னா என்ன? ஒருத்தவங்க விஷயத்த யாருமே கேட்க யாருக்கும் ஆள், அதாவது ஏன் என்ன கேட்கக்கூட ஆள் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு யாருமே இல்லை அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். அடுத்து ஏன் எண்ணுதல் அப்படின்னா ஆபத்துக்கு உதவ வினாவுதல், அதாவது ஏன் எதுக்கு ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா ஆபத்துக்கு உதவுறதுக்கு ஓகே வர்றாங்க அவங்க. அடுத்து பாருங்கள், ஏனாதானோ அப்படின்னா என்னென்னா ஏதாவது ஒரு விஷயத்த ஏனாதானோன்னு செஞ்சுட்டு போகிறது. சரிங்களா, அதில் ஈடுபாடே இருக்காது, ஏசாங்கத்துக்குலாம் செய்கிறாங்க அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அதுதான். அப்புறம் வரிசை நம்ம முடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், ஐங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஓகேங்களா, இது வந்து நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம எடுத்துருக்கோம். சரிங்களா, இப்போ நம்ம அதுக்கான ப்ரூஃபெல்லாம் நம்ம வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம். அதுக்கு தான் நேற்று ஒரு ப்ரூஃப் போட்டோம், அடுத்தடுத்து நம்ம கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம். அதனால் யாரும் நினச்சி அதை பற்றி ஃபீல் பண்ண வேண்டாம். சரிங்களா, ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு மைண்டு வந்து ஒரு 2 படிக்கணும் அவசியம் இல்லை, 2-3 தடவை ஒரு புது விஷயத்த 2-3 தடவை ஒரு தடவை பார்த்தாலே உங்களுக்கு அது மைண்டில் போய் உட்காந்துக்கிடும். ஓகேங்களா, இப்போ பார்த்திங்கன்னா நொய்தாக அப்படின்னா ரொம்ப லேசாக. சரிங்களா, மிக்க ரொம்ப லேசாக இருக்கிறது. சரிங்களா, நொய் வந்து பார்த்திங்கன்னா நொய்தாக அப்படிங்கிறது இங்கே மிக்க ரொம்ப லேசாக இருக்கிறது. சரிங்களா, ரொம்ப வந்து என்னது நொய்தாக அப்படின்னா ரொம்ப லேசாக போகிறது. சரிங்களா, அதுதான் வந்து ரொம்ப நொய்யின்னு மெதுவாக அப்படியே எந்த சவுண்டு இல்லாமல் அப்படியே நொய்யின்னு போகிறது. சரிங்களா, நொய்ங்கிறதுனா ரொம்ப டார்ச்சராக இருக்கும். அந்த மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேசாக இருக்கிறது, மிக்க லேசாக இருக்கிறது. சரிங்களா, இப்போ பார்த்திங்கன்னா நொய்க்கு நெய்யின்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தோசையில் நம்ம எதாவது நெய் ஊற்றணும் அப்படின்னா நல்லா லேசாக அப்படியே சாஃப்டாக மொறுன்னு வரும்ல, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, அடுத்து திரிப்புனா ஐயம்னாலே உங்களுக்கு தெரியும் சந்தேகம், அதாவது திரிப்புனா இங்கே சந்தேகம் இல்லை, ஐயம் தெரிஞ்சிருச்சு, அதாவது சந்தேகம் இல்லாமல் நம்மளுக்கு கிளியர் ஆயிடுச்சு அப்படிங்கிறது. 5ஆம் படைனா வஞ்சகம் துரோகம். சரிங்களா, இதுதான் 5ஆம் படை. சரிங்களா, அதாவது படை யாராவது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க படையோடு வராங்கனாலே நம்மளுக்கு துரோகம் பண்ண தான் வராங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு ஒவ்வொன்றும் நம்ம இப்போ அர்த்தம் தேடிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும், அதனால் நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரியா, இப்போ வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா ஒக்கப்பாடுதல். ஒக்கப்பாடுதல்னால் என்னென்னா பிறன் கூற்றுக்கு, அதாவது
இவன் வந்து என்ன பண்ணுறான், அவனுக்கு ஒத்து ஊதுறான், பாட்டு பாடுறான். அந்த பாடுறான் பார்த்தீங்களா, இதெல்லாம் சொல்லுவோம்ல, பாட்டு பாடுறான், இவனுக்கு அவன் வந்து பாட்டு பாடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். அடுத்து ஓட்டை போடுதல். ஓட்டை போடுதல்னால் என்னென்னா தன்னை தானே வந்து பட்டினி போட்டுக்கிறது. அதாவது ஒரு விஷயத்த ஓட்டை போடுறது அப்படின்னா இப்போ வந்து தனக்கு தானே சோறு இல்லாமல் பட்னியாக போடுறது, அதுதான் வந்து தன்னை தானே ஓட்டை போடுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓட்டை போடுதல்னால் இப்போ ஓட்டை, சரிங்களா, ஓட்டைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பசியில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எதுவுமே இல்லாமல் நம்மளுக்கு ரொம்ப பசி, ஒரு நம்மளுக்கு தானே பட்டினி போட்டுக்கிறதுன்னு சொல்லுவோம்ல, அதான் ஓட்டை போடுது. அடுத்து ஒட்டிக்கு ரெட்டி. அதாவது ஒட்டிக்கு ரெட்டினா என்னது, இங்கே வந்து இரட்டி, அதாவது ஒட்டிக்கு ரெட்டிங்கிறது 1க்கு 2 பங்கு, எனக்கு ஒட்டிக்கு 2 பங்காக வேணும், ஒட்டிக்கு ரெட்டியாக வேணும் அப்படி சொல்லுவோம்ல, அதுதான். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், ஒட்டி கொடுத்தல். ஒட்டி கொடுத்தல்னால் உறுதி பண்ணி தருதல். ஒரு விஷயத்த நான் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணித்தரேன் அப்படிங்கிறத அவங்களுக்கு உறுதி அளிக்கிறதான் ஒட்டி கொடுக்கறது, சரிங்களா. இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒட்டி கொடுத்தானா ஹெல்ப்பாக இருக்கிறது. ஒட்டு மொத்தம்னா முழு மொத்தம். ஒட்டுவாரட்டினா எங்கே போனாலும் ஒட்டிக்கிட்டே வருது, எந்த விஷயத்துக்கு தானும் என் கூட, அதாவது ஒரு விஷயம் எடுத்தால் அதை கூட ஒட்டிக்கிட்டே வருது, எங்கே போனாலும் ஒட்டுவாரட்டி அப்படிலாம் சொல்லுவோம்ல. ஏன் நீ என்ன ஒட்டுவாரட்டியா, எங்கே போனாலும் வந்துக்கிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவோம்ல, அதுதான். அடுத்து ஒதுக்கு பொதுக்கு பண்ணுதல். ஒதுக்கு பொதுக்கு பண்ணுதல்னால் பொருளில் வந்து என்ன செய்கிறாங்க, மோசம் செய்தல், சொத்தை வந்து மறைக்க வைக்கிறது. அதாவது இப்போ சொத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்த ஒதுக்கி ஒதுக்கி வைக்கிறது, எல்லா பொருளையும் மோசம் பண்ணி அவங்களுக்கு யாருக்கு தெரியாமல் ஒதுக்கி வைக்கிறது. சொத்தெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒதுக்கி தானே வைப்பாங்க, அதான் இங்கே சொல்கிறாங்க. அடுத்து ஒத்து கொடுத்தல் அப்படின்னா ஒரு விஷயத்த ஒருத்தவங்களுக்கு நான் உனக்கு பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரி பொறுப்பேற்றுக்கிறது, அதுதான் இங்கே பார்த்திங்கன்னா ஒத்து கொடுத்தல். ஓகேவா. அடுத்து பாருங்கள், ஒத்து பாடுதல். ஒத்து பாடுதல்னால் அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆமோதித்தல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏற்றுக்கொள்ளுதல், இசைந்து போதல். ஒருத்தவங்களுக்கு ஒத்து போடுதல்னால் ஒருத்தவங்க விஷயத்துக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி, சரிங்களா, ஏற்றுக்கிறது, இல்லைனா அவங்க வழியிலே போகிறது, அதுதான் இங்கே ஒத்து பாடுதல். அடுத்தப்புறம் பார்த்திங்கன்னா ஒத்து வளைத்தல். ஒத்து வளைத்தல்லாம் என்னென்னா பலரோடு உளமொத்து வளைத்தல், அதான் எல்லாருக்கிட்டமே ஒரு ஒற்றுமையோடு வளைக்கிறது தான் ஒத்து வளைத்தல், சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒத்து ஊதல்னால் உங்களுக்கே தெரியும், ஒருத்தவங்கள விஷயத்த அவங்க என்ன தப்பு பண்ணியிருக்காங்க எதுவுமே ஆராயாமல் கண்மூடித்தனமாக அவங்கள வந்து அவங்களுக்கு ஒத்து ஊதுறது. இந்த ஸ்லாங்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒத்து ஊதாத, அவனுக்கு நீ என்ன ஒத்து ஊதுறியா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் வந்து கண்மூடித்தனமாக ஆதரிக்கிறது, சரிங்களா. அடுத்து ஒப்பாரி வைத்தல்னால் உங்களுக்கு தெரியும், புலம்புறது அதெல்லாம். அடுத்து ஒப்பேற்றுதல்னால் சரி கட்டுறது, ஒரு விஷயத்த ஒப்பேற்றி சரி கட்டுறது. ஒரு கண் வைத்தல்னால் என்ன, கருத்தாக இருத்தல், ஒரு விஷயத்த, அதாவது இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சொல்லுவோம்ல ஸ்லாங்கு, அந்த நீ வந்து அவன் மேலே ஒரு கண் வச்சுக்கோ, அந்த வேலை செய்கிறவன் மேலே ஒரு கண் வச்சுக்கோ, அவன் கரெக்டாக இருக்கானா அப்படின்னு தான், அதான் ஒரு கண் வைத்தல் அப்படின்றதான் அர்த்தம். அடுத்து ஒரு கல்லில் 2 மாங்காய்னு என்னென்னா ஒரு விஷயம் இப்போ ஒன்று பண்ண போகிறோன்னா அந்த விஷயம் ஒரு செயல் தான், அது வந்து அதனால் 2 பெனிஃபிட் கிடச்சிச்சின்னா அதை தான் நம்ம அப்படி சொல்லுவோம், சரிங்களா. அடுத்து ஒரு குட்டையில் ஊறிய மட்டைனா, அதாவது இப்போ நம்ம இந்த ஸ்லாங்லாம் நம்ம அடிக்கடி நிறையா கேள்விப்பட்டிருக்கோம். நீங்களாம் ஒரே குட்டையில் ஊறின மட்டைங்க தானே அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயம் சொல்லுவாங்க. அதான் 2 பேரும் இப்போ ஒரு விஷயத்தை அவன் பண்ணாலும் அதே மாதிரி இவனும் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரே தன்மையுடையவங்கள. ஒரு தலைனா ஒரு பக்கம் மட்டும் சார்பு, ஒரு பக்கம் மட்டுமே யோசிக்கிறது, சரிங்களா. சரி, ஓகே. அடுத்து பாருங்கள், ஒரு நாளைக்கு ஒரு நாள் அப்படின்னா நாள் செல்ல செல்ல, சரிங்களா, நாளுக்கு நாள் போய்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான். ஒரு பாவம் அறியாதனா வெள்ளை உள்ளம், அதாவது அந்த பையனுக்கு என்ன ரொம்ப வெள்ளை மனசுக்காரன் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம்ல, அதுதான், சரிங்களா. அதுக்கப்புறம் ஒரு பிடி பிடித்தல்னா இப்போ நம்ம சொல்லுவோம்ல, ஏதாவது அதிகமாக நம்மளுக்கு பிடிச்ச சாப்பாடுனா இன்றைக்கி ஒரு பிடி பிடிச்சிருவோம் அப்படிம்போம்ல, அதான் நிறைய சாப்பிட்றது, ஓகேவா. அடுத்து பாருங்கள், ஒரு பேச்சுக்கு அப்படின்னா ஒரு விஷயத்த இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேச்சுக்கு சொன்னேன், சும்மா காய்ச்சி சொன்னேன், இந்த மாதிரிலாம் நம்ம நிறையா சொல்லுவோம். அதுதான் என்னென்னா நடக்காத ஒரு விஷயத்த கற்பனையாக சொல்கிறது, அதுதான் ஒரு பேச்சுக்கு அப்படின்றதான் அர்த்தம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த வேர்டெல்லாம் நான் உங்களுக்கே தெரியும், இந்த பார்த்திங்கன்னா இது எவ்வளோ கஷ்டமாலாம், இது பார்க்க தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அப்படியே போகிற மாதிரி இருக்கும், சரிங்களா. ஆனால் என்ன அப்படின்னா இது உங்களுக்கு அவ்வளோ என்ன சொல்கிறது, ஒரு தடவை 2-3 தடவைக்கு இதை நீங்கள் ஒரு தடவை உங்கள் கண்ணால் பாருங்களேன், ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு ஒரு நாளைக்கு ஒரு 2-3 தடவை கண்ணில் பாருங்களேன், இது இவ்வளோ தானா அப்படிங்கிற மாதிரி, இதெல்லாம் நம்ம பேசுகிற ஸ்லாங் தானே அப்படிங்கிற மாதிரி தான் உங்கள் மைண்ட் செட் வந்து இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு கொஞ்சம்
ஈஸியாக தான் இருக்கும் சரிங்களா. ரொம்ப அவுட் சோர்ஸ்னால் ரொம்ப பயப்பட வேண்டாம். நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து அதை எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறோம் அப்படிங்கிறதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது இல்லாமல் சில பேர்லாம் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, நான் வந்து கண்டினியூஸாக நான் வந்து இது பார்த்தேன், கமெண்ட் செக்ஷன் பார்த்தேன் சரிங்களா. கண்டினியூஸாக படிக்க முடியல, கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறீங்க. அதாவது பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஒரு ஷெடியூல் வந்து ஃபாலோ பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்டியூட்லேயே நீங்கள் ஷெடியூல் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதை வந்து பர்ஃபெக்டாக 100% யாராலையும் கம்ப்ளீட் பண்ண முடியாது சரிங்களா. ஏன்னா இப்போ வந்து நம்ம இன்றைக்கி பண்ணணும்னு இருக்கோம், அதுக்குள்ளே ஏதாவது ஒரு வேலை வந்துடும். அதனால் நீங்கள் டவுன் ஆகிடக்கூடாது. சரி இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துட்டிங்களா, சரி விட்டுருங்க, நாளைக்கு நம்ம இதை வந்து சேர்த்து படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் மனநிலையை மாற்றிக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக போகலாம் சரிங்களா. அதுக்காண்டி படிக்க முடியலன்னா இப்போ இந்த வருஷம் இப்போ 2 மாதம் முடிஞ்சிருச்சு இன்னையோட சரிங்களா. 2 மாதம் முடிஞ்சிருச்சு. அப்போன்னா வந்து உங்களுக்கு ஒரு 10 மாதம் இருக்குது சரிங்களா. அந்த 10 மாதத்தில் நீங்கள் வந்து ஒரு பிளான் போடுறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவே 2-3 நாளை வந்து இதில் நான் முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு 2 நாள் வச்சுக்கோங்க. ஏன்னா 2 நாள் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த டேயில் வந்து முடிக்கலைன்னா இந்த டேயில் நான் கம்ப்ளீட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா 2 நாள் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பேர்டன் இருக்காது, ரொம்ப கஷ்டப்பட மாட்டீங்க ஓகேங்களா. அந்த இதை வந்து நீங்கள் முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோல் நீங்கள் செட் பண்ணுறீங்கன்னா இத்தனை நாள் முடிக்க முடியும் அப்படிங்கிறத எக்ஸ்ட்ரா ஒரு 2 நாள் சேர்த்து செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அன்னைக்கு முடிக்கலைன்னா அந்த நாளை அதை முடிச்சிடலாம். அப்படிங்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் படிக்க முடியல, கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணாதீங்க ஓகேங்களா. ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நல்லா சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க சரிங்களா. இப்போலாம் என்னென்னமோ சாப்பிட்றாங்க, நிறைய நோய்கள்லாம் வருது சரிங்களா. அதனால் எக்ஸாமுக்கு வந்து நம்ம வந்து படிக்கணும், அதுவும் முக்கியம் தான். ஆனால் நம்ம உடம்ப கேர் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, நல்லா வந்து படிங்க சரிங்களா. சாப்பிட்டுட்டு நல்லா படிங்க சரிங்களா. நல்லா தூங்குங்க டைமுக்கு. எக்ஸாமுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஏர்லி மார்னிங் கூட எந்திரிச்சிக்கலாம். இப்போ வந்து நார்மலாக எந்திரிச்சு நீங்கள் படிக்கலாம். அதுக்காண்டி படிக்கிறவங்கள படிக்க வேணாம்னு சொல்லலை. நீங்கள் வந்து ஆனால் சொல்கிறேன் சரிங்களா. நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாம் கிட்ட ரொம்ப சோர்வடைஞ்சிருவீங்க. என்னடா இப்போ வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கிறது முக்கியம் இல்லை, அந்த எக்ஸாம் ஃபயரில் அந்த லாஸ்ட் மினிட் ஒரு ஃபயர் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த இடத்துல யார் ஃபயராக இருக்காங்களோ அவங்க தான் வந்து ஜெயிப்பாங்க. அதனால் அப்படியே ஸ்மூத்தாக கொண்டு போயிட்டு லாஸ்ட் மினிட்டில் அப்படியே டைட்டாக போகணும். அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஓகேங்களா. சரி ஓகே, இப்போ வந்து நம்ம இப்போ கிளாஸ்க்குள்ளே போவோம். நான் சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சுக்கு அப்படிங்கும்போது அது அவங்களுக்கு தெரியும், நடக்காத ஒரு விஷயத்த பேசுகிறது. அதே மாதிரி ஒரு வார்த்தை கேளுனா நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத கேளு, கலந்தாய்வு செய்கிறது சரிங்களா, டிஸ்கஸ் பண்ணிக்கிறது. அடுத்து ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு தருவதாக பாகுபாடு, பார்ஷியாலிட்டி பார்க்குறது உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம வீட்டிலலாம் இப்போ வந்து சொல்லுவாங்க, என்ன ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பா. இப்போ 2 பிள்ளைங்க இருந்தால் அந்த மாதிரி வந்து பேசுவாங்கள்ல, அதுதான் பாகுபாடு காட்டுறது ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு காலில் நிற்றல், அதாவது ஒத்த காலில் நிற்கிறான், அந்த இது விஷயம் வேணும்னு சொல்லி ஒத்த காலில் நிற்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, உங்களுக்கே தெரியும் சரிங்களா. விடாப்படியாய் நிற்றல். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கை பார்த்தல் அப்படின்னா ஒரு கை நான் என்ன தான் நடக்குன்னா ஒரு கை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவோம். வெளில வந்து முயலுதல், இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியானது தான் சரிங்களா. அடுத்து ஒரு கையாய் இருத்தல்னா எதிர்கட்சிக்கு பகைமையாய் ஒற்றுமையோடு இருத்தல். அதாவது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கையாக இருத்தல் அப்படிங்கிறது எதிர்கட்சிக்கு பகைமையாய் ஒற்றுமையோடு இருத்தல். அந்த ஆப்போசிட் பார்ட்டிக்கு வந்து அவங்க இல்லாமல் ஒரே கையாக, இப்போ ஒரு கூட்டணி இருந்துச்சுன்னா எல்லோரும் ஒற்றுமையாக, அவங்க ஆப்போசிட்டுக்கு வந்து என்னது பகைமையாகவும் அவங்களுக்குள்ளே வந்து ஒற்றுமையாகவும் இருப்பாங்கள்ல, அதை தான் சொல்கிறாங்க. இப்போ அப்படி தான் வந்து நடந்துகிட்ருக்கு சரிங்களா. அதாவது ஒரு கையாக இருத்தல்னா நம்மளுக்குள்ளே வந்து ஒற்றுமையாக இருக்கணும்னா ஆப்போசிட் பார்ட்டிக்கு வந்து அவனுக்கு எதிரியாக இருக்கணும், அந்த மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே. அடுத்து ஒரு காலும் அப்படின்னா இப்போ ஒரு காலும்னா எக்காரணத்தை முன்னிட்டும் சரிங்களா. இப்போ ஒரு காலும்னா இங்கே ஒரு நாளும் எந்த காரணத்தை முன்னிட்டும் சரிங்களா. ஒரு காலம் இப்படி நம்ம பேசும்போது சொல்லுவோம், ஒரு காலம் நான் வந்து அந்த இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன், எந்த காரணத்தை வச்சு நான் ஒத்துக்க மாட்டேன். ஒரு காலம்னா ஒரு நாளும் சில பேர் சொல்லுவாங்க, ஒரு நாளும் நான் அதுக்கு நான் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன் எந்த காரணத்தை வச்சும் அப்படிங்கிற மாதிரி. ஒரு சொல் அப்படின்னா வாசகன் சரிங்களா. ஒரு சொல் வாசகன்னா சொற்பிற, அதாவது சொன்ன வார்த்தையை அப்படியே இப்போ ஒரு வார்த்தையை சொல்கிறானா அந்த இதுக்கு
வந்து மீற மாட்டான். சரிங்களா, அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. சொல் பிறளாதவன், அதாவது சொல்ல வந்து மீற மாட்டான். அவன் சொன்ன என்ன சொன்னானோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறவன். ஓகேங்களா. ஒரு நாளும் இல்லாமல்னா வழக்கத்திற்கு மாறாக ஒரு விஷயத்த பார்த்திங்கன்னா வழக்கத்திற்கு மாறாக நான் என்றைக்குமே பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது தான். ஒரு நாளை போல் அப்படிங்கிறது இங்கே என்ன, நாள்தோறும் ஒரே செயல்பாடு தான். சரிங்களா. ஒரு நாள் கூத்துக்கு மீசை எடுத்தல், அதாவது பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கிட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு விஷயத்த வந்து ஏதோ ஒரு காம்படிஷன் வந்துச்சோ ஏதோ ஒன்று வந்துச்சுன்னா எனக்கு புது ட்ரெஸ் வாங்கி கொடு, எனக்கு புது ட்ரெஸ் வேணும், எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அடம்பிடிச்சு ஒரு ட்ராமா பண்ணுவாங்க. அதை பார்த்திங்கன்னா அன்னைக்கு தான் போடுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அதை தூக்கி எங்கிட்ட குப்பையில் போட்ட மாதிரி எல்லாமே கிடக்கும். அதான் இடைக்கால தேவையை கருதி நிலையாக ஒன்றை இழத்தல். சரிங்களா. ஒரு விஷயத்த ஒரு நாள் கூத்துக்கு இது வேணும் அது வேணும்னு பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை கண்டுக்கிறதே கிடையாது. சரிங்களா. இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்து உன்னை இழந்து உன்னை இது பண்ணுறது, அதுதான் இடைக்கால தேவை. கொஞ்ச நாளைக்கு அது தேவைங்கிறதுக்காண்டி உன்னை இழக்கிறது. ஓகேங்களா. அடுத்து ஒரு படி மேலே அப்படின்னா அடுத்த நிலை. சரிங்களா. ஒரு படி மேலேங்கிறது அடுத்தடுத்த ஸ்டெப்பு போகிறது. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பொழுதுனா ஒரு வேலை, அதெல்லாம் தெரியும். ஒரு போக்காய் போதெல்லாம் திரும்பி வராது, அதாவது ஒரே ட்ராக்கில் போகிறது, எந்த பக்கமும் டிஸ்ட்ராக்ஷன் ஆகாமல் ஒரே தான் போகிறது தான். ஓகேங்களா. அடுத்து ஒரு மடை செய்தல்னா ஒரு முகமாக்குதல். இப்போ ஒரு மடை செய்தல்ங்கிறது ஒரு முகமாக்குதல், ஒரே இதைத்தான். சரிங்களா. ஒரு மடையில் அப்படியே போகிறது, எந்த பக்கம் இது அதே தான் ஒரு முகமாக்குதல். சரிங்களா. ஒரு மனதாகனா வேறுபாடு இன்றி. சரிங்களா. ஒரே மனசாக எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் இருக்கிறது. ஒரு முகமாய் பேசுதல்னால் எல்லோரும் ஒரே படியாய் பேசுதல், அதாவது ஒரு முகமாம்னா எல்லாருமே சொன்ன மாதிரி அப்படியே அச்சசலாக பேசுவாங்க, அதுதான் ஒரு முகமாக பேசுதல். ஒரு வழிபடுதல்னால் ஒற்றுமைப்படுதல். சரிங்களா. ஒரு வழிபடுதல்னால் எல்லாருமே ஒன்றா ஒற்றுமையாக இருக்கிறது. அடுத்து ஒரு வழி பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஒரு விஷயத்துக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு ஒரு வழி பண்ணுறேன் அப்படிங்கிறது தான். அடுத்து இன்னொன்று வீணடித்தல், ஒரு விஷயத்த நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வீணாக்குறது, அதுன்னு சொல்லலாம். அடுத்து ஒருவாய்னா என்னது, ஒருவாய் சிறிதளவு. இப்போ ஒருவாய் வாங்கு, சாப்பாடு ஒருவாய் வாங்கு அப்படின்ற மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம்ல, அதுதான். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே அடியாய் தாங்குதல், அதாவது ஒரே அடியாய் தாங்குதல்னால் ஒரேடியாக ஒரு அடியாக அப்படியே பெரும் ஹெல்ப்பு, அதாவது ஒரு அடியாக நல்ல வேலை முடிஞ்சிருச்சு எல்லாமே, ஒரேடியாக நான் தாங்கி இது பண்ணிட்டேன், பேருதவி. சரிங்களா. பேருதவியில் பெரும் உதவியை தான் அங்கே வந்து சொல்லியிருக்காங்க, ஒரே அடியாக தாங்குறது. அதுக்கப்புறம் ஒரே மூச்சில் அப்படின்னா தொடர்ச்சியாக இடைநிறுத்தம் இல்லாமல் அப்படியே ஒரே மூச்சாக நான் எல்லாமே பண்ணி முடிச்சிட்டேன் அப்படிங்கிறது. அப்புறம் ஒளிமறைவுனா என்ன அப்படின்னா ரகசியம், அருமறை, கமுக்கமாக இருப்பது, இந்த மாதிரி மறைப்பது, இதெல்லாம். அப்புறம் ஒற்றை காலில் நிற்றல்னா ஒரு விஷயம் தெரியும், ஒரு ஒத்த காலில் நிற்கிறது, விடாப்படியாக இருக்கிறது, பிடிவாதம். அடுத்து ஒன்றரை கண்ணன் அப்படின்னா என்ன, ஒரு பக்கம் சரிந்த பார்வையாளன். சரிங்களா. அதாவது ஒன்றரை கண்ணு அப்படின்னு சொல்லுவோம்ல, ஒரு பக்கம் பார்வை வந்து அதே அந்த கண் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நடுவில் இருக்கும்ல, அந்த கருவை, அதான் ஒற்றை கண்ணுன்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் ஒன்றாக இருத்தல்னால் சேர்ந்து இருக்கிறது, அதெல்லாம் உங்களுக்கே தெரியும். ஒன்று கிடக்க ஒன்று அப்படின்னா முறைக்கு மாறினது, அதாவது பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம சொல்லுவோம், இப்போ பார்த்து ஒன்று கணக்க ஒன்று ஆகிட போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம பேசுவோம்ல, இங்கே வந்து அதை தூய தமிழில் அப்படியே எழுதியிருக்காங்க. ஒன்று கிடக்க ஒன்றுனா ஒன்று கணக்க ஒன்று ஆயிடப்போகுது, நீ ஆட்டில் ஏதாவது செஞ்சு அப்படிங்கிறனா எதிர்பார்க்காம ஆயிடக்கூடாது, ஒரு விஷயத்த முறைக்கு மாறானது, அதுதான் ஒன்று கணக்க ஒன்று. சரிங்களா. அடுத்து ஒன்று கூடுதல் அப்படின்னா ஒன்றாய் சேர்தல், ஒற்றுமைப்படுத்துதல். அடுத்து பார்த்திங்கன்னா ஒன்று பாதி, ஏறக்குறைய பாதி. சரிங்களா. ஏறக்குறைய ஒரு விஷயம். அடுத்து ஒன்று மற்றவன் அப்படின்னா ஒன்றுமின்னா வறிஞன், இல்லாதவனை சொல்கிறது. ஓகேவா. ஒன்றுமே இல்லாதவனை தான் ஒன்று மற்றவன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு இருத்தல், ஒன்றுக்கு போதல், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், சிறுநீர் கிடைக்காது. அதுக்கப்புறம் ஒன்றுக்கு மற்றவன்னா அதுவும் பயனற்றவன், அதே தான் திரும்பியும் சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒன்றுக்குள் ஒன்றுனா ரொம்ப நாங்கள் ஒன்றுக்குள்ளே ஒன்று நெருக்கமாக இருக்கிறது. ஓகேங்களா. அடுத்து ஒன்று கொத்தை ஆகுதுன்னா சொத்தை ஆகுறது, அரை உரை ஆகுறது. சரிங்களா. ஒன்றுக்கு அரைய, இப்போ கொத்தைங்கிறத சொத்தையாக வச்சுக்கோங்க, சொத்தைனாலே அரை உரையாக இருக்கிறது. அப்புறம் ஒன்றும் இல்லாததற்கு அப்படின்னா மிக எளிய செயலுக்காக, அதாவது ஒன்றுத்துக்குமே ஆகாது, இல்லாததற்குனா மிக எளிய செயல் கூட இது இல்லை. ஒன்றும் தெரியாதவன்னா நன்மை தீமை கூட புரிஞ்சுக்க தெரில அவனுக்கு அப்படிங்கிறது தான். அடுத்து ஒன்று விடாமல் அப்படின்னா எதையுமே விட்டுடாமல் அப்படியே பேசுறது. ஒன்று விட்டனா ஒன்று விட்டு அண்ணன் முறை அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல, உறவு முறையை. ஒன்றை
10 ஒரு விஷயம் யாராவது சொல்லியிருப்பாங்க. அது அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த வடிவேல் சொம்பு கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. அவன் வந்து லைட்டாக அவன் சொம்பில் தண்ணி கொண்டு வான்னு தான் சொல்லுவான். அதுக்கு அதை பெரிய வந்து மாப்பிள்ளை சொம்பு கொடுத்தா தான் தாலி கட்டுவாங்களா அப்படிங்கிறத ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி மாற்றி பெருசாக ஆக்கிடுவாங்களா. அந்த மாதிரி தான் 1 10 ஒரு விஷயத்த பெருசாக ஆக்குறது. ஓகேங்களா. அடுத்து ஓ பார்ப்போம். ஓ வரிசை. சரிங்களா. இது பார்த்திங்கன்னா ஓட வைத்தல் அப்படின்னா ஒரு விஷயத்த பார்த்திங்கன்னா உறுதிப்படுத்துதல். அடுத்து புடமிடுதல் அப்படிங்கிறது தான் ஓட வைக்கிறது. இப்போ ஓட வைத்தல்னால் புடமிடுதல்ங்கிறது இங்கே புறமிடு காட்டுதல் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஓட வச்சு ஒருத்தவங்களை வந்து உறுதிப்படுத்த வைக்கிறாங்க, இந்த விஷயத்துக்காண்டி உறுதி வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓடாக தேயினா ஒருத்தவங்க ஓடா தேயிறேன் என் குடும்பத்துக்காண்டி அப்படிங்கிறத உழைக்கிறத சொல்லுவாங்க. அடுத்து ஓடி ஆடி பார்த்தல்னா என்ன? பெருமுயற்சி எடுத்தல். ஒரு விஷயத்த ஓடி ஆடி அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சு ஒரு விஷயத்த செய்கிறது தான் ஓடி ஆடி பார்த்தல். அடுத்து ஓடு தாவடினா கலக்கம். சரிங்களா. ஓடும் போது பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம ஒரு கலக்கம் அடைவோம்ல. தாவுறது ஓடுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலக்கம் அடையும், மனசுக்குள்ளேயே ஒரு கலங்கும், கண்ணெல்லாம் கலங்கும். அந்த மாதிரி ஓட எடுத்தல்லாம் பிச்சை எடுத்தல். சரிங்களா. ஏடு எடுத்தல் ஓட எடுத்தல் எல்லாமே பிச்சை எடுத்தல்னு அர்த்தம். அடுத்து ஓட்டம் காட்டுதல்னா இப்போ வந்து என்ன ஓட்டம் காட்டிகிட்டு இருக்க என்கிட்ட நடிக்கிற அப்படிங்கிற மாதிரி ஓடுற மாதிரி நடிக்கிறது. ஓட்டம் இல்லாமைனா என்ன? ஓட்டம் இல்லாமைங்கிறது காசு வந்து பார்த்திங்கன்னா கையில் எதுவுமே இல்லை, வரவு இல்லை, செலவின்மை. அதுதான் இங்கே வந்து ஓட்டம் இல்லாமை. வரவு செலவு இன்மைன்னு சொல்கிறாங்க, இல்லாதது. சரிங்களா. வரவும் இல்லை செலவும் இல்லை. அடுத்து ஓட்டம் பிடித்தல்னா தப்பி ஓடுறது. ஓட்டாண்டிங்கிறது இறந்து உண்பான். அதாவது ஓட்டாண்டினா என்னது? இல்லாதவங்களை, இந்த சாப்பாடு இதுக்குமே இல்லாதவங்கள தான் ஓட்டையாண்டின்னு சொல்லுவோம்ல, அதுதான். சரி ஓகே. அடுத்து பாருங்க, ஓட்டை உடைசல்னா ஒரு விஷயத்த வந்து சிதைஞ்சு போன பாத்திரமோ ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறது தான். பாழடைஞ்ச பாத்திரம், இந்த மாதிரி பழுதடைஞ்சது, இந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அதுதான் ஓட்டை உடைசல் இருக்குது. ஓட்டை சாட்டைனா பயனற்றது. ஓட்டைன்ட்டாலே பயனற்றது தான். அடுத்து ஓட்டை வாயினா என்னென்னு? ஒரு விஷயத்த அவன் என்ன பண்ணுவான், எந்த விஷயத்தினாலும் மறைவான விஷயத்த வெளியிட்டுருவான். அதே மாதிரி ரகசியங்கள் எல்லாத்தையுமே வெளியிட்டுருவான். அவன் தான் ஓட்டை அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் ஓட்டை கைனா அவன் கையில் வந்து ஓட்டை கைங்கிறது ஓட்டை பையின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓட்டை பையில் தான் பார்த்திங்கன்னா காசே வைக்க முடியாது. அது வந்து பெரும் செலவு தான், மிகு செலவு. அதில் வந்து காசு என்ன வச்சாலும் வலிஞ்சிட்டு ஓடிடும், ஓட்டக்கை அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா. ஓய்ச்சல் ஒளிச்சல் இல்லாமைனா சிறிது கூட கொஞ்சம் கூட ஓஞ்சி அலைஞ்சி அந்த மாதிரி ஒளிச்சு எல்லாம் சொல்லுவோம்ல, சிறிதும் ஒளிவில்லாமை. சரி அப்படி கிடையாது. ஓய்ச்சல் ஒளிச்சல்ங்கிறது இங்கே என்ன அப்படின்னா சிறிதுமே ஒளிவில்லாமல் ஒரு விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா ஒளிவு மறைவில்லாமல் அப்படியே ஓஞ்சி இது பண்ணுறது, அதுதான் சொல்லிடுறது. ஓய்வு ஒளிச்சல்னால் இலைப்பாறுகை. சரிங்களா. ஓய்வுனால இங்கே இலைப்பாறுகைங்கிற ஞாபகம் வச்சுக்கோம். அடுத்து ஓரம் கட்டுதெல்லாம் என்னென்ன? ஒரு விஷயத்த முக்கியமாக முக்கியமாக என்னது? ஒதுக்கி வைக்கிறது. அடுத்து ஓரடி கோடி அப்படின்னா ஓரடிக்கு ஓரடி. சரிங்களா. அடிக்கடி. சரிங்களா. ஓரடினாலே அடிக்கடி வந்துட்டு பார்க்குறது. ஓரடிக்கு ஒருக்க அப்படிம்போம்ல, அதுதான். ஓலை கிழிந்தது. இதெல்லாம் நம்ம நேற்றே பார்த்துருந்தோம். சரிங்களா. ஓலை கிழிஞ்சதுன்னா வேலை வந்து போய்விட்டது, காலம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், கிழிஞ்சிச்சு உன் சீட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவோம்ல, அதுதான். அடுத்து ஓலை வந்து விட்டதுன்னா ஆணை வந்துருச்சு, அடுத்த வருஷம் கரெக்டாக எல்லோரும் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி ஆணை வந்துருச்சுப்பா, கவர்மெண்ட் வேலைக்கு அப்பாயின்மெண்ட் ஆடுருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். சரியா. ஓலை வந்து விட்டதுங்கிறது ஆணை கிடைத்து விட்டது. சரி ஓகே. அடுத்து வந்து மாவரிசை பாருங்கள். மாவரிசைங்கிறத மகுடம் செய்தல் அப்படிங்கிறதான் இங்கே சொல்கிறாங்க. மகுடம் செய்தல்னால் என்னென்னா கண்ணொளி மங்குதல், இருமாந்திருத்தல். அதாவது ஒரு விஷயத்த மகுடம் சூழ்தல். அதாவது ஒரு விஷயம் சூழ்ந்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் சூழ்ந்துருச்சு, நம்மளை சுற்றி சூழ்ந்துருச்சுன்னா என்னது? நம்ம வந்து இப்போ மகுடத்தை தூக்கி நம்ம தலையில் வச்சா ஒரு மாதிரி இருமாப்பாக இருப்போம். சரிங்களா. அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூழ்ந்துருச்சுன்னா கண்ணொளி. ஒரு விஷயம் வந்து சூழ்ந்து நம்மளை சுற்றிடுச்சு அப்படின்னா நம்மளை வந்து அப்படியே மங்குற மாதிரி அப்படியே ஆயிடும்ல, ஒளிலாம் மங்கி போயிடும், அதுதான். மயக்கத்தில் இப்போ வந்து ஒரு இடத்துல மகுடத்தை தூக்கி வைக்கிறாங்க, நீங்கள் தான் நாளைக்கு அரசர் அப்படி சொல்லி வைக்கிறாங்கன்னா அது என்னது? இருமாப்பு வந்துடும். அப்புறம் கண்ணொளி அப்படியே மங்கி போய் அப்படியே மங்கு மாதிரி ஆயிடுவோம். சரிங்களா. அதுதான் கொஞ்சம் வந்து கண்ணெல்லாம் அப்படியே மயக்கமாக வரும்ல, அது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. மங்களம் பாடுனா வேலையிலிருந்தே நீங்குவது. அதாவது பார்த்திங்கன்னா மங்களம் பாடு, வேலையிலிருந்து நீங்குவது. மங்களம் பாடியாச்சு உனக்கு, அவ்வளோதான், நீயோட வேலை முடிஞ்சு, உனக்கு இனிமேல் நாளையிலேருந்து வேலை கிடையாது, அதுதான். மஞ்சள் கடுதாசினா ஒரு விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா கடனை திருப்பி கொடுக்க முடியாத நிலைமையை தெரிவிக்கும் அறிவிப்பு. அதாவது பார்த்திங்கன்னா நோட்டீஸ் அனுப்புவாங்கள்ல, உங்களுக்கு தெரியும், இந்த எல்லோ கலர் நோட்டீஸ் வந்து
விடுவாங்க. சரிங்களா? ரொம்ப நகையே நீங்கள் வந்து பேங்க்கில் வச்சுட்டிங்கன்னா அதை கட்டலைன்னா நோட்டீஸ் எல்லோ கலர் தான் நோட்டீஸ் விடுவாங்கள்ல. கடனை திருப்பி கொடுக்க முடியாத நிலைமையை தெரிவிக்கும் அறிவிப்பு அந்த தான். அடுத்து மஞ்சள் குங்குமம்ங்கிறது ஒரு மங்களகரமான ஒரு விஷயம். அடுத்து மடங்க கூறுதல் அப்படின்னா ஒரு திரும்ப திரும்ப சொல்கிறது, மடங்காக திரும்ப திரும்ப கூறிக்கிட்டே இருக்கிறது. மடங்குனா அதிகமாக அப்படிங்கிற மாதிரி. மடங்கடித்தல்னால் ஒரு விஷயத்த தோற்க செய்கிறது. மடங்கு அடித்தல். சரிங்களா? அடித்து தோற்கடிக்கிறது. அப்புறம் பாருங்கள், மடி பிச்சை. குழந்தை செல்வத்திற்காக இறந்து வேண்டி மன்றாடி கேட்கும் பிச்சை. மடி பிச்சை கேட்குறது கோயிலில் கேட்போம்ல, அதுதான். மடியில் கணம்னா மனசாட்சிக்கு பதில் சொல்ல வேண்டும் என்னும் மனத்தை அழுத்து உணர்வதா. மடியில் கணம் இருக்கிறதா, நீ எதுக்கு மடியில் தான் கணம் இல்லை, எதுக்கு பயப்படுற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கள்ல. அதாவது மனசாட்சிக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு மனம். அதாவது மடியில் கணம்ங்கிறது ஒரு விஷயத்த வந்து நீங்கள் தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதுக்கு வந்து ரொம்ப கணம் அதிகமாக இருக்கும். மனசாட்சி வந்து நம்மளை குத்தும். அதுதான். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், மடை திறந்தார் போலனா ஒரு விஷயத்த அப்படியே தடையின்றி அப்படியே ஃபாஸ்ட்டாக போகிறது. அதான் மடை எப்படி வருமோ அந்த மாதிரி. மடை அடைத்தல் அப்படின்னா தீர்மானமான விடை சொல்லுதல். ஒரு விஷயத்த பார்த்திங்கன்னா மடை அடைக்கிறது அப்படிங்கிறதுனா ஒரு விஷயத்துக்கு தீர்மானமாக ஒரு விஷயத்த சொல்கிறது தான் மடை அடைக்கிறது, அடைச்சி வைக்கிறது. சரிங்களா? தீர்மானமாக சொல்லிட்டேன், அடைச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. அடுத்து மடையன் சாம்பிராணி, மட சாம்பிராணி இதெல்லாம் வந்து அறிவற்றவங்கள சொல்கிறது. அறிவீனன்னா அறிவற்றவங்கள, மடச்சாம்பிராணியாக இருக்காது அப்படின்போம்ல, அதுதான். அடுத்து மட்டம் தட்டுறதுனா ஒரு விஷயத்த பார்த்திங்கன்னா கருவை மடக்குதல். அந்த விஷயத்த அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறதுக்கு முன்னாடி அவங்கள மடக்கி சொல்ல விடாமல் ஆக்குறது தான் மட்டம் தட்டுறது. சரிங்களா? இல்லைன்னா அவங்களோட திறமையோ ஏதோ ஒரு விஷயத்த வந்து வெளிக்கொண்டு வராமல் அவங்கள வந்து கீழேயே மட்டம் தட்டி வைக்கிறது. அப்புறம் அவமானப்படுத்துறது, அந்த மாதிரி எதுனாலும் வரலாம். அடுத்து மட்டம் போடுதெல்லாம் வேண்டுமென்று வேலைக்கு வராதிருத்தல். அதாவது நம்ம சொல்லுவோம்ல, இன்னைக்கு வேலைக்கு மட்டம் போட்டான், கள்ள மாடு போட்டான் அப்படிங்கிற மாதிரி வேணுக்குனே வந்து வேலைக்கு வராமல் இருக்கிறது. மட்டம் தட்டுனா ஒருத்தவங்களோட குறையை வந்து சொல்லி அவங்களோட மதிப்பையே பாழாக்குறது, குறையாக்குறது. அதுதான் மட்டம் தட்டுறது. மட்டு மரியாதைனா ஒருத்தவங்களுக்கு, அதாவது எனக்கு என்ன மட்டு மரியாதை, இந்த கிராமத்துலலாம் சொல்லுவாங்கள்ல, இப்போ நான் இந்த சொல்லிட்டு என் பேச்சுக்கு என்ன, எனக்கு என்ன மட்டு மரியாதை இருக்குது நாங்கள் போகிறதுக்குனா, தகுதிக்கேற்று அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மட்டு மரியாதை, எனக்கு என்ன, என் பேச்சுக்கு என்ன மரியாதை அப்படின்னா மட்டு மரியாதை, எனக்கான மரியாதை அவன் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. மட்டை ஆகிவிட்டான்னா இப்போ வந்து உங்களுக்கே தெரியும், மதுவில் குடித்தவங்களாம் வந்து மட்டை ஆகிட்டான், அவ்வளோதான் மட்டை ஆகிட்டான், இனிமேல் அவனை எழுப்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி. அடுத்து மட்டை வைத்து கட்டுதல் அப்படின்னா ஒருவன் குறைவை வந்து தாங்கி பேசுதல். ஒருத்தவங்க விஷயத்த வச்சு சேர்த்து கட்டி அவங்களுக்கு வந்து ஒத்து ஊதுறது, அந்த மாதிரி இது வரும். மட்டை அடித்தல்னால் வறுமையில் வருந்துறது, ஒருத்தவங்கள கேலி பண்ணிகிட்டு இருக்கதான் மட்டை அடிக்கிறது. ஓகேங்களா? அடுத்து மணலை என்ன சொல்கிறாங்க, மணலை கயிறாக திரி அப்படின்னா இங்கே வந்து என்ன அப்படின்னா வெறும் வாய்ப்பேச்சு தான். சரிங்களா? ஒரு விஷயத்த வாய்ப்பேச்சு மட்டும் பேசிட்டு அவங்கள வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாமல் என்ன பண்ணுறது, வெறும் வாய்ப்பேச்சு அப்படிங்கிறது செய்ய முடியாதெல்லாம் செய்து விடுவதாக கூறுதல். மணலில் வந்து கயிறை எப்படி திரிக்க முடியும், அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து வாய் மட்டும்தான் பேசுறது, ஆனால் எதுவும் செய்கிறது கிடையாது, செயலில் காட்டுறது கிடையாது. அப்புறம் மணிக்கணக்கு அப்படிங்கிறது என்னென்னா கடிகாரப்படியில் உள்ள ஒழுங்கு. அதாவது மணிக்கணக்குனாலே இப்போ வந்து பார்த்திங்கன்னா கணக்கு, இப்போ வந்து கணக்கு அப்படிங்கன்னா நல்லா கணக்கு பார்க்குறவன் ஒருத்தர், கடிகாரப்படியில் உள்ள ஒழுங்கு கணக்கு பார்க்குறவன் ஒருத்தன் எல்லாம் ஒழுக்கமாக எல்லாம் இருக்கானன்றத ஒரு இடத்துல எல்லாவனும் பார்த்திங்கன்னா கணக்கு பண்ணிக்கிட்டே இருப்பான், நம்ம ஒழுங்காக இருக்குமா அது நம்மளுக்கே தெரியாது. இப்போ நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவோம்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ நம்ம பண்ணுறோன்னா அதை நம்மளை வந்து சுற்றி எல்லோரும் நம்மளை வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பாங்க, ஆனால் நம்ம எவனும் நம்ம பார்க்கல அப்படிங்கிற மாதிரி நம்ம இருப்போம். அது மாதிரி கடிகாரம் எப்படி கரெக்டாக இருக்கோ அந்த மாதிரி மணிக்கணக்காக நம்மளை வந்து ஒருத்தன் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கும். மண் குதிரைனா எந்த விதத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கைக்கு உரிய அதல்லாதவர். சரிங்களா? உரிய வர அல்லாதவர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்பியவரை வந்து கைவிட்டுறது, அதுதான். சரிங்களா? மண் குதிரைனாலே மண் குதிரை நம்பி ஆற்றுல இறங்கின பாடாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம்ல, ஏமாந்து போகிறது. அடுத்து மண்டினா தோல்வியை வந்து ஒத்துக்கோ, தன்னோட தன்மானத்தை விட்டு. இப்போ வந்து சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா சில அரசர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளே படிச்சிருப்போம், நிறைய விஷயத்த வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க. என்ன அப்படின்னா அந்த ஹிஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா நிறையா வந்து என்ன அப்படிங்கும்போது உங்களுக்கு என்னது, நிறையா அரசர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கப்பம் கட்டுவாங்க. இந்த மாதிரி விஷயத்தில் கப்பம் கட்டிடுவாங்க. உங்க கூட வந்து என்னால் சண்டை போட முடியாது, என் மக்களுக்காண்டி கப்பம் கட்டுறது, அந்த மாதிரி தன்மானத்தை விட்டு தோல்வி நான் தோத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி.
சரி, அடுத்து மண்டைக்காய்னா புதிதாக எதையும் சிந்திக்க முடியாத போதால், அதாவது மண்டை காயுது, ஐயோ எனக்கு ஒன்றுமே புரியல, மண்டை ரொம்ப காயுது, ஒரு விஷயத்தை என்னால் யோசிக்க முடியல அப்படிங்கிறதான். மண்டை வீங்குதுன்னா ஆணவம் கொள்ளுதல். என்ன உனக்கு தலையில் என்ன ஆணவமாக திமிராக இருக்கிறது, வீங்கு போச்சுன்னா மண்டை வீங்கு அப்படிங்கிறது ஆணவம் கொள்ளுதல். மண்டை கருவம்னா செருக்கு, சரிங்களா, மண்டைக்கணம் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவோம்ல, அதுதான். அடுத்து பாருங்கள், மண்டையை போட்டு உடைத்து கொள்ளுதல். சிக்கலான காரணம் குறித்து மூளையை ரொம்ப வருத்திக்கிறது. அடுத்து மண்டையை பிழை, அதாவது சொல்லுவோம்ல மிகைப்படுத்தி கூறும் முறையில் வருந்துதல். மண்டையை பழக்குது, எனக்கு அப்படி மண்டையை பழக்குது, ஐயோ என்னைய யோசிக்க அப்படின்னு தெரியல அப்படி சொல்லுவோம்ல, அதுதான் மிகைப்படுத்தி கூறும் முறையில் வருத்துதல். அடுத்து பாருங்கள், மண்டையை போடு அப்படின்னா என்ன அர்த்தம்? மண்டையை போடுனா பற்று இல்லாதது போல் ஒருவர் என்னது கூறுகிறார், ஒரு விஷயத்த கூறுறாரு, சரிங்களா. ஒருத்தவங்க மேலே பற்றே இல்லை, அவங்கள மண்டையை போட்டாங்க இளவன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவோம்ல, அதுதான். அடுத்து அவங்கள அப்படி சொல்கிறது, ஓகேங்களா. மண்ணின் மைந்தர்னா என்னது? தம் மரபினர் வாழ்ந்த இடத்துலேயே தானும் பிறந்து, அதாவது மண்ணின் மைந்தர்னா அந்த மண்ணுலக்கே சொந்தக்காரங்க எல்லாம் வளர்ந்துருப்பாங்க, அதே மாதிரி நம்மளும் வளர்றது மரபு வழியாக. மண்ணுலக வாழ்வை விட்டு விண்ணுலக வாழ்வை உற்றாருன்னா மண்ணுலகத்தில் பிறந்து விண்ணுலகத்துக்கு போயிட்டாருன்னா இறந்தவங்கள சொல்லுவாங்க. அடுத்து மண்ணை வாரி போடுனா நல்ல நிலை, அதாவது உங்களுக்கு சொல்லுவாங்கள்ல, இப்போ நிறையா ஒரு விஷயத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிடிக்காதமா நம்ம வீட்டில் யாராவது செஞ்சுட்டா மண்ணை வாரி போடுறது, நல்லாவே இருக்கக்கூடாது, நல்ல நிலை அடைய விடாமல் செய்தல் கெடுக்கிறது. அதான் மண்ணை வாரி போட்டேன் போ, நீ நல்லாவே இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவோம்ல, அதுதான். அடுத்து மண்ணை வாரி இறைனா நாசமாக, அதுதான். மண்ணை வாரி இறை ரெண்டுமே ஒன்று தான், நாசமாக போகிறது, நல்ல நிலையில் அவங்கள இது பண்ண இருக்கிறது, அதெல்லாம் சொல்கிறது. மண்ணை கவுறதுனா மண்ணை கவ விடணும், அவமானப்படுத்துறது, தோல்வி அடைகிறது, ஓகேங்களா. மண்ணோடு மண்ணாகுதல்னா அதாவது இருந்தது தெரியாத மாதிரி ஒருத்தவங்கள அழிஞ்சு போக வைக்கிறது, ஒரு விஷயத்த இல்லாமல் போதல். மண்ணோடு மண்ணாக்குனா இது தடயமே தெரியாமல் ஆக்குறது. மண் விழுனா நிறைவேறாமல் போதல், ஒரு விஷயத்த பார்த்திங்கன்னா மண் விழுகிறது, சொல்லுவோம்ல வாயில் மண் விழுக அப்படின்னா நிறைவேறாமல் போகிறது. ஒரு விஷயத்த பார்த்திங்கன்னா நம்ம சொல்லுவோம், யாராவது ஒரு விஷயம் அபசகமாக பேசுனா வாயில் மண் விழுகுனா அந்த விஷயம் நிறைவேறாமல் போகிறதுக்கு தான் அவங்க அப்படி அவசகுணமாக பேசுகிறாங்கன்னு. மதில் மேல் பூனைனா என்ன? மதில் மேல் பூனைங்கிறது ஒரு குழப்பமான ஒரு நிலை, இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம், சரிங்களா. நீ இங்கிட்டு போவா அங்கிட்டு போவான்னு பூனை யோசித்து நின்றுட்டுருக்கோம், சரிங்களா. ஒரு குழப்பமான ஒரு மனநிலையில் இருக்கிறவங்க தான் மதில் மேல் பூனை. அடுத்து மத்திடுதல் அப்படின்னா கடைதல். ஒரு மத்துனா என்ன உங்களுக்கே தெரியும், மத்துனா நம்ம யூஸ் பண்ணுவோம் வீட்டில் இந்த பருப்பு கடையிறது, கீரை கடையிறது, இந்த மாதிரி விஷயத்தில் கடையிறது மத்துனா. அடுத்து மந்திர தந்திரம்னா ஏமாற்று வேலை, தந்திரம்னால ஏமாற்று வேலை தான். அடுத்து மந்திரத்தால் கண்டுட்ட என்னது? மந்திரத்தால் கட்டுண்ட நாகம் போல அப்படின்னா முழுமையாக ஒரு விஷயத்தை, அதாவது மந்திரம் போட்டால் என்ன விஷயம், ஒரு மந்திரம் போட்டாலே அவங்க நம்மளுக்கிட்ட ஈஸியாக வசிகமாயிருவாங்க, அந்த மாதிரி, சரிங்களா. முழுமையாக கவரப்பட்ட நிலை. அடுத்து பாருங்கள், மயிர் இலையில் அப்படின்னா மாறாக நடந்திருப்பதற்கான பெரும் வாய்ப்புகள் இருந்தும் நல்லபடியாகவே என்னது நடந்தது, சரிங்களா. ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா அந்த நூல் இலையில் உங்களுக்கே தெரியும், மயிர் இலைங்கிறது ஒரு நூல் இலையில் ஒரு விஷயம் நடக்க வேண்டியது, சரிங்களா. அந்த இது பார்த்திங்கன்னா அந்த நூலில் கேப்பில் நல்லது நடந்து போச்சு, ஒரு விஷயம் எதிர்பாராமல் நடக்க இருந்துச்சு, ஆனால் அது அந்த நூல் இலையில் என்ன ஆச்சு, நல்ல விஷயமாக முடிஞ்சிருச்சு, அதுதான் இங்கே மயிர் இலையில் அப்படிங்கிறாங்க, ஓகேங்களா. அடுத்து மயிரை கட்டி மலையை இழு அப்படின்னா மிகச்சிறிய முயற்சியில் பெரும்பலன் அடையும். அதாவது இப்போ மயிர்னா இப்போ ஒரு விஷயத்த சின்ன ஒரு கயிறை வச்சு மலையை இழுக்க முடியுமா? முடியாதுல்ல. அப்போ சின்ன விஷயத்த வச்சு இப்படி பெரிய விஷயத்த அடைய முடியும், அந்த மாதிரி சொல்கிறாங்க. மரண அடினா பெரும் தாக்கம், சரிங்களா, இது உங்களுக்கே தெரியும். அடுத்து மரமண்டைனா எந்த விஷயத்தையுமே சிந்திக்காமல் மரமண்டையாக இயல்றது, ஒரு விஷயத்துக்கு எந்த விஷயத்துக்குமே இயலாத மூளை, சரிங்களா. அடுத்து மருந்திற்கு கூடனா ஒரு சிறிதளவு கூட, அது சின்ன விஷயத்துக்கு கூட, ஒரு மருந்துனாலே இப்போ உங்களுக்கே தெரியும், மருந்தெல்லாம் நம்ம சாப்பாடு மாதிரி சாப்பிட முடியாது, சின்ன அளவு சிறிதளவு கூட தான், ஓகேங்களா, சின்னதாக சாப்பிட்ணும். மருந்து மாயம்னா என்னது? மருந்துகள். அடுத்து மறை கல்லழுதுனா ஒருத்தன் என்ன உன் மண்டையில் மரம் கலண்டுருச்சா அப்படின்னு பேசுவோம்ல, அறிவு இல்லாமல் போகிறது. அடுத்து மலை விழுங்கி மகாதேவன்னா பெரிய ஏமாற்று பேர் வழி, அதாவது இவன்கிட்ட ஏதாவது சொன்னால் ஒரு மலையே விழுங்கின மாதிரி, ஒரு மலையே விழுங்கிடுவான்,
அப்படிங்கிற மாதிரி ஏமாத்து வேலை பார்க்குறது. ஓகேங்களா. அடுத்து மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வேறுபாடு, அதாவது எந்த வகையிலுமே ஒப்பிட முடியாத அளவில் உள்ள வேறுபாடு. ரொம்ப அந்த மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வேறுபாடுனால இங்கே என்னதுன்னா ஒருத்தவங்கள ஒப்பிடு பார்க்குறது. சரிங்களா. அதுதான் மிகப்பெரிய பெருத்த வேறுபாடு அப்படிங்கிறாங்க. சரிங்களா. மலை மடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பெரிய வேறுபாடு, ஒப்பிடவே முடியாது. மலை போல்னால் ரொம்ப பெரிய ஆசை வளர்த்துக்கிறது. மலையால் நடத்தல்னால் என்னது, மலையால் நடத்தல்ங்கிறது முறை தவறுதல். இப்போ ஒரு மலை பக்கம் போனீங்க அப்படின்னா என்னவாகும், எல்லோரும் ஒரு பக்கம் போயிட்டுருக்காங்க, மலை தவறி போனால் முறை தவறி போகிறது. மலை ஏறி விட்டதுன்னா உங்களுக்கே தெரியும், நடைமுறையில் ஒரு விஷயத்தில் இல்லாமல் போதல். அதாவது அந்த காலத்தில் தான் அப்படி பண்ணாங்க. இந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா பழைய கால வழக்கம்லாம் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி செட் ஆகாது. இந்த காலம் வாழ்க்கைங்கிறது வேறு. அப்போ அந்த வாழ்க்கை முறையெல்லாம் மலை ஏறி விட்டதுன்னு சொல்லுவோம்ல, அதுதான் மலை ஏறுனா விட்டு நீங்குதல், ஒரு விஷயத்த நீக்கி போகிறது. சரிங்களா. மலையை புரட்ட முடியாது, கிடைப்பது குறைவாக இருக்கும்போது பெரிதாக ஒன்றும் வெற்றி பெற முடியாது. அதாவது எந்த சின்னத்த விஷயத்தை வச்சு மலையை போட்டு பரட்டி போட்டுறேன்னு சொன்னால் அது முடியாத காரியம் அப்படிங்கிறாங்க. மல்லு கட்டுனா ஒன்றை நான் செய்கிறதுக்கு மல்லு கட்டிட்டு வர்றது. ஓகேங்களா. மல்லு கட்டி போராடுறது, அதான் கட்டாயமாக செய்கிறது. மல்லுக்கு நின்னா எதிர்க்க சண்டையை போட்டு சரி மல்லுக்க நிற்கிறது. ஓகேங்களா. அடுத்து மழை வரம் கூறுதல்னால் என்ன சொல்கிறாங்க, மழை பெய்ய தொழில், அதாவது மழை பெய்ய தொழில், மழையே வரம் கூறுதல் அப்படிங்கிறது மழை பெய்ய தொழில் நல்லா சிறக்கும் விவசாய தொழில்லாம். அடுத்து மழை கூட பள்ளிக்கூடத்தில் ஒதுங்கிதான், அதாவது மழைக்கு கூட சொல்லுவோம்ல, மழைக்கு கூட நான் பள்ளிக்கூடத்துக்கு ஒதுங்குதில்லை. ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா இப்போ ஒரு விஷயத்தை நம்ம பண்ண ஸ்கூலுன்னு இல்லை, ஏதோ ஒரு விஷயத்த பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நடக்கலைன்னா மலைக்கு கூட நான் அந்த பக்கம் ஒதுங்கினது இல்லைன்னா அந்த பக்கத்தை எனக்கு அந்த வாய்ப்பே கிடச்சதில்லை அப்படின்னு சொல்லுவோம்ல. ஒரு வாய்ப்பில் கூட முறையான கல்வி பெறவில்லை, இதை மலைக்கு கூட ஒதுங்கினது இல்லைன்னா இந்த விஷயத்தை நம்ம அடையாமல் இருக்கிற விஷயத்த இதை சொல்லலாம். ஓகேங்களா. மறுபேச்சுங்கிறது மறுத்து பேசும் பேச்சு. அப்புறம் மனக்கோட்டை கட்டுனா மனதில் ஒரு கற்பனையான ஒரு விஷயத்த ஆசையை வளர்க்குறது. அடுத்து மனசை விடுங்கிறது நம்பிக்கையை இழக்கிறது, மனம் தளர்ந்து போகுது. அடுத்து மனதில் போட்டுக்கொள்ளனா ஒரு விஷயத்த உனக்குள்ளே மனசுக்குள்ளே வச்சுக்கோ அப்படிங்கிறதான் சொல்கிறோம். நம்மளுக்கே தெரியும், உன்னோட இதுக்குள்ளே நீயே வச்சுக்கோன்னு. மனதை கல்லாக்கி கொள்ளுங்கிறது மனதை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கோ அப்படிங்கிறது தான். திண்மைனா இங்கிறது வலிமையாக வச்சுக்கோ, உன் மனசை கல்லாக்கிக்கோ என்ன நடந்தாலும் அப்படிங்கிறது. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், மனப்பால் குடித்தல் அப்படின்னா கனவு காணுது. மனசுலேயே உனக்கு கனவு காணுட்டே ஒரு வீணான மனசில் மனக்கட்டையை கட்டிக்கிட்டு எந்த விஷயத்துக்கும் கைகூடாத விஷயத்துக்கு மனதில் நினச்சிக்கிட்டே இரு அப்படிங்கிறது. மனம் முடிஞ்சுனா ரொம்ப வருத்தம் அடைகிறது, மனம் முடிஞ்சு போகிறது. மனம் ஒத்தனா ரெண்டு பேருக்குமே ஒருத்தவங்களுக்கு ஒத்து போயிடுச்சு, மனசு ஒத்து போயிடுச்சு. அப்படின்னா மனம் ஒத்து, இப்போ மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் மனசு ஒத்து போச்சு, அவங்க ரெண்டுத்துக்கு பிடிச்சி போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம்ல, அதுதான். மனம் திறந்துனா ஒளிமறைவு இல்லாமல் பேசுறது, இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். மனம் பொங்குதல்னால் ரொம்ப பொங்கி எழுறது, கோபம் வந்தால் பொங்கி எழுறது, சினம் கொள்ளுதல். அடுத்து மனம் போல் மாங்கல்யம் அப்படின்னா இப்போ பார்த்திங்கன்னா உகந்த ஒருவருடன் திருமணம் விரும்பியபடி நடக்கிறது கேலியாக. அதாவது பார்த்திங்கன்னா மனம் போல் மாங்கல்யம்னா ஒருத்தவங்களுக்கும் அவங்களுக்கு யார் விருப்பமோ அவங்களோட சேர்ந்து மனம் முடிச்சுக்கிறது, அதுதான் மனம் போல மாங்கல்யம். அடுத்து மனம் போன போக்கெல்லாம் எந்த ஒரு விஷயமே கட்டுப்பாடுங்கிறது கிடையாது, மனம் போன போக்கில் நம்ம நாட்டில் போகிறது, அதுதான் மனம் போன போக்கில். மனம் வைனா நல்லது மனசில் வச்சுக்கோ, நல்லது பண்ணணும்னு, நன்மை செய்கிறது. மனம் கேட்கவில்லைன்னா இதுக்கு இந்த விஷயத்த செய்கிறதுக்கு எனக்கு ஒப்பலை அப்படின்னு சொல்லுவோம்ல, மனம் ஒப்பவில்லை, இந்த விஷயத்துக்கு என் மனசு ஒப்ப மாட்டேங்குது, தாங்கி கொள்ள முடியல, என்னால் ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொல்கிறது. அடுத்து மனம் போல்னா அதே தான், விரும்பிய பொடி. மனம் போன போக்குனா சிந்தை சென்ற வழியே செல்லுகை. சிந்தைனா மனசு என்ன, உள்ளம் என்ன சொல்லுதோ அது போகிற மாதிரி நம்ம கேட்குறது. அடுத்து மன்மத குஞ்சினா, அதாவது கேலியாக ஒருத்தவங்கள சொல்லுவாங்கள்ல, இப்போ ஆணழகன்னா மன்மதன்னாலே உங்களுக்கு தெரியும், நீங்கள் நிறையா புராணங்கள்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. மன்மதன்கிறது ஒரு அழகை குறிக்கிறது. சரிங்களா. அந்த ஆண் அழகன், அந்த சிவனுக்கும் அந்த மன்மதனுக்கும் இந்த ஒரு யுத்தம் நடக்கும்ல, அந்த இதை நீங்கள் படிச்சிருப்பீங்க. மன்மதன்னாலே ஒரு அழகான ஒரு விஷயம் தான், அதாவது ஆணழகனை சொல்கிறது தான் அந்த வேர்டு. அதுக்கப்புறம் மன்றாடுதல்னால் குறை இறந்து வேண்டுதல், ஒருத்த விஷயத்த போராடுறது, ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறது. மன்னாதி மன்னன்னா மன்னாதி மன்னன், அது உங்களுக்கே தெரியும். எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா எல்லாரும் புகழ்கிறபடி நடக்கிறவன், எல்லா விஷயத்துலையும் திறமையாக இருக்கிறதான் மன்னாதி மன்னன். அவன் தான் மன்னனுக்கெல்லாம் மன்னன். யாராக இருப்பான், மன்னனே ஒரு திறமையானவனாக தான் மன்னனாக இருப்பான். அவனுக்கெல்லாம் மன்னன்னா ரொம்ப எல்லா விஷயத்துலையும் திறமையானவன். சரிங்களா.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம பார்த்துட்டோம், மா வரிசை வரைக்கும் பார்த்துட்டோம். ஏ வரிசையிலேருந்து மா வரிசை வரைக்கும் நம்ம வந்து விடுபட்ட போன எழுத்துலாம் பார்த்துட்டோம். ஓகேங்களா? இப்போ வந்து இதுக்கான டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க், டெலிகிராம் லிங்க்கில் வந்து கொடுத்துருப்போம், அப்லோட் பண்ணுவோம். அதில் தான் நம்ம எல்லாமே அப்லோட் பண்ணுறோம். அதனால் அதில் ஜாயின் பண்ணாதவங்க 2ல் ஏதாவது 1ல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் இல்லைனா அதில் 2மேலாம் வந்து ஒர்க் ஆகாமல் இருக்காது. வாட்ஸ்அப் இல்லைன்னா டெலிகிராம்குள்ளே வந்து கிளிக் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஒரு தடவை நெட்டு வந்து டவர் கிடைக்காத ஏரியாவில் இருக்கும், ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு போங்க. ஓகேங்களா? அதுக்கான அப்டேட் வந்து சார் கொடுப்பாங்க. டெஸ்ட்டு அடித்து பாருங்கள், ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். டெஸ்ட்டு அடித்து பார்த்துட்டு சார் வந்து உங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கான மார்க் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் வந்து அடுத்தடுத்து நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். அதனால் கரெக்டாக வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். கூடவே வாங்க, அரசு வேலையோடு போங்க. தேங்க்யூ பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ்.